கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துதலை தெரியப்படுத்துகிறேன். கர்த்தர் இன்று உங்களுக்காக கொடுக்கும் அதிசயமான வசனம் 1 யோவான் 5வது அதிகாரம் 4வது வசனம். தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும், நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, ஒரு மனிதன் தேவனால் பிறக்கும் பொழுது அவன் இவ்வுலக வாழ்க்கையை ஜெயிக்கிறான், உலகத்தை ஜெயிக்கிறான். ஹல்லேலூயா. அவனுடைய வாழ்க்கையில் தோல்வி இருக்காது, வேதனை இருக்காது, சமாதான குறைவு இருக்காது. அவனுடைய வாழ்க்கையில் சமாதானம், சந்தோஷம், ஐஸ்வர்யம், கர்த்தர் கொடுக்கிற எல்லா விதமான பரிபூர்ண ஆசீர்வாதம் அவன் பெற்றுக்கொள்வான். பிரியமானவர்களே, ஒருவேளை இன்றைக்கு உங்க வாழ்க்கையில அநேக போராட்டங்கள் வழியா நீங்க கடந்து வரலாம். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஜெயம் பெற்றுக்கொள்ள வேண்டும். இந்த உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் கர்த்தர் மேல் இருக்கிற விசுவாசத்தில் இருக்கிறது என்பதை நாம் இந்த வசனத்தின் மூலம் அறிந்து கொள்ளலாம். தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். அப்படி என்றால் உங்களுடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். ஹல்லேலூயா. யாரெல்லாம் விசுவாசிக்கிறீங்க? விசுவாசிக்கிறவங்க ஆமென் சொல்லி பெற்றுக்கொள்ளுங்க. பிரியமானவர்களே, கர்த்தர் இன்று உங்களுடைய வாழ்க்கையில் அற்புதத்தை செய்யவே விரும்புகிறார். அவர் ஆயத்தமாகவே இருக்கிறார். நீங்கள் விசுவாசிக்கும் பொழுது, நீங்கள் விசுவாசித்து கிரியைகள் மூலமாக, கிரியைகள் என்றால் செயல்கள், உங்கள் செயல் மூலமாக அந்த விசுவாசத்தை நீங்கள் காண்பிக்கும் பொழுது கர்த்தர் நிச்சயமாக உங்களை ஆசீர்வதிப்பார். நீதிமொழிகள் 21வது அதிகாரம் 31வது வசனம். குதிரையோ யுத்த நாளுக்கு ஆயத்தமாகும், ஜெயமோ கர்த்தரால் வரும். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, முதல் பகுதிக்கு நம்ம கீழ்ப்படியும் பொழுது இரண்டாவது பகுதி உள்ள ஆசீர்வாதத்தை நம்ம பெற்றுக்கொள்வோம். முதல் பகுதியில் என்ன போட்டிருக்கு? குதிரையோ யுத்த நாளுக்கு ஆயத்தமாகும். அதாவது நாம் ஆயத்தமாக இருக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் வருகிற எல்லா விதமான பிரச்சனைகள், போராட்டங்களை மேற்கொள்வதற்கு நாம் ஆயத்தமாகவே இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. வேதத்தின்படி நாம் இடைவிடாமல் ஜெபிக்க வேண்டும் என்பதை நாம் அறிந்து கொள்ளலாம். பிரியமானவர்களே, நீங்க அப்போ எப்பவும் என்ன பண்ணணும்? கர்த்தருடைய இருதயத்தோடு உங்க இருதயம் கனெக்ட் ஆகிருக்கணும், தொடர்போடு இருக்கணும். ஜெபம் என்றால் என்ன? தேவனோடு சம்பாஷிப்பது, தேவனோடு உரையாடுவது. பிரியமானவர்களே, நீங்க எந்த வேலை செஞ்சு கொண்டிருந்தாலும் கர்த்தரோடு நீங்க உரையாடி கொண்டிருங்க. கர்த்தருடைய நாமத்தை உயர்த்துங்க. கர்த்தருடைய நாமத்தை துதிகள் மூலமாக தேவனுக்கு நன்றி பலிகளை செலுத்துங்க. உங்களுடைய வாழ்க்கை முன்பிருந்தது போல நிச்சயமாக இருக்காது. நீங்கள் ஒரு அற்புதத்தை காண்பீர்கள். அது மாத்திரமல்ல, ஒரு மாறுதலை நீங்கள் உடனடியாக சுதந்திரித்துக் கொள்வீர்கள். பிரியமானவர்களே, முதல் பகுதியில் சொல்லப்பட்ட ஆயத்தம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும் பொழுது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் ஜெயத்தை கட்டளையிடுகிறார். ஹல்லேலூயா. கர்த்தரால் மாத்திரமே நம்முடைய வாழ்க்கையை ஜெயத்தில் கொண்டு நிறுத்த முடியும். நம்முடைய சுய முயற்சினாலேயோ சொந்த பலனாலேயோ நம்ம எந்த காரியத்தையும் செய்யலாம். ஆனா நம்ம ஜெயம் பெற்றுக்கொள்வோமா என்பது நம்முடைய கையில இல்ல. அது நிச்சயமானது அல்ல. அது வெறும் தற்காலிகமானது. ஆனால் கர்த்தர் ஒரு மனிதனோடு கூட இருக்கும் பொழுது, கர்த்தர் அவனுடைய கிரியைகளை ஆசீர்வதிக்கும் பொழுது, அவனுடைய விசுவாசத்தை பார்த்து கர்த்தர் அவனுக்கு ஜெயத்தை கட்டளையிடும் போது அவனே ஜெயிக்கிறான், அவனே ஜெயிக்க பிறந்திருக்கிறான், அவனே இவ்வுலக வாழ்க்கையும் ஜெயிப்பான். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, விசுவாசிக்கிறவனுக்கு மட்டுமே கர்த்தருடைய சமூகத்திலிருந்து அற்புதங்கள், அடையாளங்கள் நடக்கும். இன்றைய அதிசயம் என்கிற தலைப்பினுடைய ரகசியமே கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் அற்புதத்தை செய்ய வேண்டும் என்பதற்காகவே. இன்றைக்கு அநேக ஜனங்கள் அவங்க வாழ்க்கையில அற்புதத்திற்காக, ஆசீர்வாதத்திற்காக, வியாதியிலிருந்து விடுதலை பெறுவதற்காக காத்து கொண்டிருக்கிறாங்க. ஆனா பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களுக்கு செய்யவே ஆயத்தமாக இருக்கிறார். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். ஹல்லேலூயா. அப்போ கர்த்தருடைய மகிமையை நீங்க உங்க வாழ்க்கையில காண வேண்டும் என்றால் நீங்கள் முழு மனதோடு விசுவாசிக்க வேண்டும். ஹல்லேலூயா. நீங்க ஒருவேளை கிட்ட சொல்லலாம், சிஸ்டர் நான் விசுவாசிக்கிறேன், ஆனா என் லைஃப்ல ஏன் இது நடக்கல, ஏன் நான் இவ்வளவு நாள் ஜெபம் பண்றேன் அந்த காரியம் எனக்கு நடக்கல. பிரியமானவர்களே, நீங்க விசுவாசிச்சா மட்டும் போதாது, விசுவாசத்திற்கு ஏற்ப நீங்கள் கிரியைகளை செய்ய வேண்டும். ஹல்லேலூயா. ஒருவேளை எக்ஸாம்பிளுக்கு உங்க கூட இருக்கிறவங்க கேட்கறாங்க, உனக்கு இந்த ஆசீர்வாதம் கிடைச்சதா? எங்க நான் ஜெபம் பண்ணிட்டே இருக்கேன், எனக்கு கிடைக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கூட நீங்க ஒரு அவிசுவாசமா, அலட்சியமா நீங்க பேசக்கூடாது. நீங்க விசுவாசத்தோடு நீங்க அவங்களுக்கு பதில் சொல்லணும். நான் ஜெபிச்சிட்டு இருக்கேன், ஆண்டவர் நிச்சயமா என் வாழ்க்கையில அற்புதம் செய்வார் என்று. பிரியமானவர்களே, நீங்கள் சொல்லுகிற இந்த வார்த்தையின்படி கிரியைகளை நடப்பிக்கிறீர்கள். ஹல்லேலூயா. அப்ப நீங்க விசுவாசித்தா மட்டும் போதாது, நீங்க விசுவாச வார்த்தைகளின்படி கிரியைகளையும் சொல்ல வேண்டும். நிச்சயமாக கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவார். வேதத்திலிருந்து நாங்க பரிசுத்தவான்கள் ஜெயம் பெற்றதை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். கடைசியாக ஜெயம் கொள்கிறவனுக்கு கர்த்தர் எவ்விதமாக ஆசீர்வாதத்தை கட்டளையிடுகிறார் என்பதையும் அறிந்து கொள்ள போகிறோம். தொடர்ந்து இணைந்திருங்க. முதலாவது தானியேல். ஆதார வசனம் தானியேல் 6வது அதிகாரம் 28வது வசனம்.
தரியுவின் ராஜ்யபார காலத்திலும் பெர்ஷியானாகிய கோரேசுடைய ராஜ்யபார காலத்திலும் தானியலின் காரியம் ஜெயமாயிருக்கிறது. ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, தானியலுக்கு ஒரு பழக்கம் இருந்தது. எந்த சூழ்நிலையிலும் அவருடைய வாழ்க்கையை ஜெபிக்காம அவங்க இருக்கவே மாட்டாங்க. டெய்லி அவங்க கர்த்தருடைய சமூகத்துல மேல் வீட்டு அறையை பூட்டி அவங்க ஜெபிச்சாங்க. நிறைய காரியங்களை நம்ம தானியல் பகுதியில பாக்குறோம். அவர் 3 வேளை ஜெபித்தாரு, உபவாசித்து ஜெபித்தாரு, மேல் வீட்டு அறையை பூட்டி ஜெபித்திருக்கிறார். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, நம்ம கூட நம்ம வாழ்க்கையில ஜெயம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் ஜெபம் நம்முடைய வாழ்க்கையில் மிகவும் அவசியமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. கேட்கிற எவனும் மாத்திரமே பெற்றுக்கொள்கிறான். அது மாத்திரமல்ல, கர்த்தருடைய சமூகத்திலிருந்து தான் உங்களுக்கு ஒரு விடுதலை கிடைக்க முடியும். குமாரன் விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி நீங்கள் ஜெபம் பண்ணும் பொழுது தானியேலை போல உங்க வாழ்க்கையில ஒழுங்கும் கிரமயமாக நீங்க தரித்திருந்து ஜெபிக்கும் பொழுது நிச்சயமாக நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்வீர்கள். ஹல்லேலூயா. 2வது தாவீதின் ஜெபம். ஆதார வசனம் 1 சாமுவேல் 17வது அதிகாரம் 50வது வசனம். தாவீது ஒரு கவனியினாலும் ஒரு கல்லினாலும் பெலிஸ்தனை மேற்கொண்டு அவனை மடங்கடித்து அவனை கொன்று போட்டான். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, தாவீது அவர் ஆடு மேய்த்து கொண்டிருக்கும் பொழுது தன் சகோதரனுக்காக உணவுகளை எடுத்து கொண்டு போனார். அவர் மிகவும் சிறியவனாக இருந்தார். ஆனால் பெலிஸ்தீனாகிய அவனோ மிகவும் கொடூரமாக உயரமானவனாய் இருந்தான். பிரியமானவர்களே, ஒருவேளை அவனுடைய கால் அளவுக்கு கூட தாவீது இருந்திருக்க மாட்டாரு. அந்த அளவுக்கு பெலிஸ்தியன் பலசாலியா, பெரியவனா, உயர்ந்தவனா இருந்தா. ஆகவேதான் அந்த ஜனங்கள் பயந்து அந்த சேவகர்கள் எல்லாம், போர் சேவகர்கள் அவனை மேற்கொள்ளாதபடிக்கு இருந்தாங்க. ஆனா தாவீதனோடு கூட கர்த்தர் இருந்தபடியால், தாவீதுக்கு கர்த்தர் மேல் இருந்த நம்பிக்கையின்படியாக அவன் அதை மேற்கொண்டான். ஹல்லேலூயா. எதிரியாகிய பெலிஸ்தியனை ஒரு சிறிய கல்லினாலும் கவனியினாலும் அவனை மேற்கொண்டான். இன்றைக்கு பிரியமானவர்களே, உங்க வாழ்க்கையில எத்தனை பிரச்சனை இருந்தாலும் சரி, அது எவ்வளோ பெரிய நபர் மூலமா வந்திருந்தாலும் சரி, ஒருவேளை அவங்களுக்கு பணம் அதிகமா இருக்கலாம், இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கலாம், பவர் இருக்கலாம், இல்லைன்னா அவங்க ரொம்ப வலுவான குடும்பத்தில இருந்து வந்திருக்கலாம். கவலைப்படாதீங்க. கர்த்தர் உங்களோடு கூட இருந்தால் கர்த்தர் உங்களை அதை மேற்கொள்ள வைப்பார். ஹல்லேலூயா. ஒருவேளை நீங்க தப்பே பண்ணாம உங்க மேல ஒரு கேஸ் இருக்குதா, ஏன் கவலைப்படுறீங்க? கவலைப்படாதீங்க. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் அற்புதம் செய்வார். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் ஆகும். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் செவி கொடுக்கிறார். இன்றைக்கு தாவீதை போல தாவீதுடைய தேவன் உங்களோடு கூட இருக்கிறபடியால் நீங்கள் நிச்சயமாக ஜெயத்தை பெற்றுக்கொள்வீர்கள். ஹல்லேலூயா. 3வது ஊசியாவின் ஜெபம். ஆதார வசனம் 2 நாளாகமம் 26வது அதிகாரம் 7வது வசனம். பெலிஸ்தரையும் கூர்பாகாலிலே குடியிருக்கிற அரேபியரையும் வெல்ல தேவன் அவனுக்கு துணை நின்றார். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, இந்த வசனத்தின்படி தேவன் அவனுக்கு துணை நிற்கிறார். ஹல்லேலூயா. எனக்கு எத்தனை பேருக்கு தேவன் உங்களுக்கு கூட துணையா நிற்க வேண்டும் என்று ஆசைப்படுறீங்க? அப்ப நீங்க என்ன பண்ணணும்? ஊசியாவை போல விசுவாசத்தோடு நீங்கள் கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ண வேண்டும். கர்த்தர் நிச்சயமாக எப்படி பெலிஸ்தியரையும் அரேபியரையும் மேற்கொள்ள கர்த்தர் அவனோடு கூட இருந்தாரோ உங்களோடு கூட நின்று துணை நிற்கிறார். துணையாய் நிற்கிறார் என்றால் என்ன? உங்க பக்கத்துல, உங்க அருகில உங்களுக்கு ஒரு தூணா, ஒரு பலனா, ஒரு பாதுகாப்பா உங்களோடு கூட அவர் ஒரு நண்பனை போல துணையாக நிற்கிறார். ஹல்லேலூயா. உங்களுக்கு நெருக்கமானவங்க இப்படி சொல்லுவாங்க இல்லையா, நான் இருக்கிறேன், நீ ஏன் இந்த சூழ்நிலையில பயப்படுற? அதே மாதிரிதான் கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார். ஹல்லேலூயா. உங்களுக்கு துணையாகவே அவர் இருப்பார். கடைசியாக 4வது இயேசுவின் ஜெபம். ஆதார வசனம் யோவான் 16வது அதிகாரம் 33வது வசனம். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, நல்லா கவனமா இந்த வசனத்தை பாருங்க. இந்த உலகத்துல உபத்திரவம் உண்டு. அப்போ இவ்வுலக வாழ்க்கையில பிரச்சனை வரும் பொழுது எனக்கு பிரச்சனையே வரக்கூடாதுன்னு அநேக பேர் நினைக்கிறாங்க. அதுதான் ரொம்ப தப்பு. எந்த உபத்திரவமும் வியாகுலமும் வறுமையோ எதுவாக இருந்தாலும் பவுல் விதமாக சொல்லுகிறார், உயர்வானாலும் தாழ்வானாலும் மரணமானாலும் ஜீவனானாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிக்க மாட்டாதென்று நிச்சயித்திருக்கிறேன் என்று. ஹல்லேலூயா. இந்த விசுவாசம் யாருக்குள்ள இருக்கு? இந்த அன்பு யாருக்குள்ள இருக்கு? கர்த்தர் நிச்சயமாக அவர்களோடு கூட இருப்பார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக விண்ணப்பம் பண்ணுகிறார், பிதாவிடம் பரிந்து பேசுகிறார். அந்த கடைசி மணித்துளியில கூட அவருக்கு விரோதமாக எழும்பின போர் சேவகர்கள் மனிதர்களுக்காக ஜெபம் பண்ணுகிறார்.
இவ்விதமாக, பிதாவே இவர்களை மன்னியும், இவர்கள் இன்னது செய்கிறேன் என்று அறியாதிருக்கிறார்கள் என்று. இன்னைக்கு பிரியமானவர்களே, யாரெல்லாம் இந்த சுபாவத்தில் இருக்கிறீங்க? நீங்க யாருக்காகவாவது பரிந்து பேசிருக்கிறீங்களா? உங்க வாழ்க்கையில மட்டும் உங்களுக்காக ஜெபித்து கொண்டிருக்கிறீங்களா? பிரியமானவர்களே, பிறருக்கு நீங்கள் ஜெபிக்க வேண்டும், இதுவும் உங்களுடைய கடமை. கர்த்தர் இதை நன்மை என்று சொல்லுகிறார். பிரியமானவர்களே, பிறருக்காகவும் நீங்க ஜெபிங்க, தேசத்துக்காக ஜெபிங்க, இஸ்ரேலுக்காக ஜெபிங்க. கர்த்தருக்கு பிரியமானது இதுவே. ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, இந்த உலகத்தில் வருகிற எல்லா விதமான போராட்டங்களையும் கர்த்தர் உங்களை மேற்கொள்ள கிருபை செய்வார். நிச்சயமாக கர்த்தர் உங்களோடு கூட இருந்து உங்கள் வாழ்க்கையில் ஜெயம் கட்டளையிடுவார். உங்கள் வாழ்க்கையில் உபத்திரம் வரும் பொழுது திடன் கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. திடன் கொள்ளுங்கள் என்றால் என்ன? துணிந்து இரு, உறுதியாயிரு என்பதே. ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, நீங்க எந்த சூழ்நிலையிலும் கர்த்தருடைய அன்பை விட்டு நீங்கள் பிரிந்து போகக்கூடாது. கர்த்தருடைய சித்தத்தின்படி, கர்த்தருடைய வழிநடத்துதன்படி நடக்கிறவர்களாய், கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறவர்களாய் நீங்கள் இருக்கும் பொழுது கர்த்தர் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையை ஆசீர்வதிப்பார், ஜெயத்தை கட்டளையிடுவார். சொல்லப்பட்ட காரியங்களை ஆராய்ந்து பாருங்க. ஜெயம் கொள்கிறவர்களின் ஆசீர்வாதம் என்ன என்பதை சிறிய காரியங்கள் மூலமாக நம்ம அறிந்து கொள்ளலாம். வெளிப்படுத்தல் 2வது அதிகாரம் 7வது வசனம், ஜீவ விருட்சத்தின் கனியை புசிப்பான். வெளிப்படுத்தல் 2வது அதிகாரம் 11வது வசனம், 2ஆம் மரணத்தினால் சேதப்படுவதில்லை. வெளிப்படுத்தல் 2வது அதிகாரம் 17வது வசனம், புதிய நாமத்தை கொடுப்பார். வெளிப்படுத்தல் 2வது அதிகாரம் 26வது வசனம், ஜாதிகளின் மேல் அதிகாரம். வெளிப்படுத்தல் 3வது அதிகாரம் 5வது வசனம், வெண் வஸ்திரம் தரிக்கப்படும். வெளிப்படுத்தல் 3வது அதிகாரம் 12வது வசனம், ஆலயத்தில் தூணாக்குவார். வெளிப்படுத்தல் 3வது அதிகாரம் 21வது வசனம், சிங்காசனத்தில் உட்கார அருள் செய்வார். வெளிப்படுத்தல் 21வது அதிகாரம் 7வது வசனம், எல்லாவற்றையும் சுதந்தரிப்பான். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, 8 விதமான ஆசீர்வாதத்தை ஜெயம் கொள்கிறவன் பெற்றுக்கொள்கிறான். ஜீவ விருட்சத்தின் கனியை அவன் புசிக்கிறான். 2ஆம் மரணம் அவனுக்கு கிடையாது. இவ்வுலக வாழ்க்கையில் ஒருமுறை நாம் பிறப்பதும் ஒருமுறை மரிப்பதும் கர்த்தரால் நியமிக்கப்பட்ட ஒன்று. ஆனால் நமக்கு 2ஆம் மரணம் கிடையாது. நம்ம நித்திய காலமாய் கர்த்தரோடு கூட வாசம் பண்ணுவோம். இளைப்பாறுதல் தேசத்தை நாம் சுதந்தரிப்போம். 3வது, புதிய நாமத்தை நமக்கு கொடுப்பார். ஹல்லேலூயா. 4வது, ஜாதிகளின் மேல் நமக்கு அதிகாரம் கொடுப்பார். 5வது, வெண் வஸ்திரம் நமக்கு தரிக்கப்படும். 6வது, ஆலயத்தில் கர்த்தர் தூணாக்குவார். 7வது, சிங்காசனத்தில் உட்கார அருள் செய்வார். பிரியமானவர்களே, இவ்வுலக வாழ்க்கையை ஜெயிக்கிற ஒவ்வொருவரும், ஜெயம் கொள்கிற ஒவ்வொருவரும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வலது பாரிசத்தில் நாம் உட்காருவதற்கு சிங்காசனத்தில் நமக்காக ஒரு இடம் கொடுக்கப்படுகிறது. ஹல்லேலூயா. கடைசியாக எல்லாவற்றையும் சுதந்தரிப்பான். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, நம்முடைய இளைப்பாறுதல் வாழ்க்கையில், நம்முடைய நித்திய வாழ்க்கையில் அழுகை இருக்காது, வேதனை இருக்காது, சோகம் இருக்காது, வலி இருக்காது. பிரியமானவர்களே, அந்த நித்திய ராஜ்யத்தை, அந்த இளைப்பாறுதல் தேசத்தில் அந்த மகிமையான அந்த வாழ்க்கையை நாம் சுதந்திரித்துக் கொள்வதற்கு நம்ம இவ்வுலக வாழ்க்கையை ஜெயிப்பது மிகவும் அவசியம். ஹல்லேலூயா. தேவனால் பிறந்திருக்க வேண்டும், கர்த்தரை விசுவாசிக்க வேண்டும். நிச்சயமாக கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். நம்ம எல்லாரும் ஒரு மனதாக இணைந்து விசுவாசத்தோடு ஜெபிப்போமா? அன்பின் பிதாவே, அப்பா, எங்களை உமது கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். அறிந்தும் அறியாமல் செய்த தவறுகளை மன்னிங்க. எங்களிடத்தில் அநேக குற்றங்கள் குறைகள் இருக்கிறதப்பா, தயவாய் மன்னிங்க. நீர் விரும்புகிற பரிசுத்தம் எங்களுக்கு வேண்டும். ஜெயிக்க பிறந்திருக்கிற உடைய பிள்ளைகளை இயேசுவின் நாமத்தினால் ஆசீர்வதிக்கும்படியாய் வேண்டி கிருபைகளை கட்டளையிடும்படியாய் ஜெபிக்கிறேனப்பா. இவ்வுலக வாழ்க்கையில் பிள்ளைகளுக்கு விரோதமாக எழும்புகிற சத்துருக்களின் தந்திரங்களை இயேசுவின் நாமத்தினால் நிர்மூலமாக்குங்கப்பா. பாவ அடிமைத்தன கட்டிலிருந்து ஒரு விடுதலையை கட்டளையிடுங்க தகப்பனே. பாவத்துக்கு செத்து நீதிக்கு பிழைக்கத்தக்க இயேசுவின் நாமத்தினால் திராணி உள்ளவர்களை கர்த்தர் பிள்ளைகளை மாற்றுங்கப்பா. விசுவாசத்தில் வேரூன்றி வளர பண்ணுங்க தகப்பனே. உமலாகும் அப்பா, உமலாகாதது ஒன்றுமில்லை ஆண்டவரே. எண்ணற்ற தேவைகளோடு அற்புதத்துக்காக உங்களுடைய சமூகத்தில் காத்திருந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில இயேசுவின் நாமத்தினால் ஒரு அற்புதத்தை காண கிருபை செய்யுங்க தகப்பனே. அற்புதத்தின் தேவன் அப்பா, அதிசயத்தின் தேவன் ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளைகள் வாழ்க்கையில் அற்புதத்தை கட்டளையிடுங்கப்பா. ஒரு ஆத்துமா கூட வீணிலை போகக்கூடாது ஆண்டவரே. ஒரு ஆத்துமா கூட இடறி விழக்கூடாது தகப்பனே. இந்த காணொலியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு நபர்கள் வாழ்க்கையில இயேசுவின் நாமத்தினால் ஒரு தொடுதல் உண்டாகட்டும் ஆண்டவரே. இன்றைக்கு பிள்ளைகள் வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை காண கிருபை செய்யுங்க தகப்பனே. ஆசீர்வாத வாசலை திறந்து கொடுங்க தகப்பனே. வானத்தின் பலகணிகளை திறந்து இடம் கொள்ளாமல் போக மட்டும் பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. பிள்ளைகள் இந்த ஆசீர்வாதத்துக்கு தகுதிப்படுத்துங்க தகப்பனே.
பிள்ளைகள் வாழ்க்கையில் உமக்கு பிரியமில்லாமல் இருக்கிற எல்லா காரியங்களையும் தயவாய் மன்னித்து பிள்ளைகளுடைய வாழ்க்கையை சீர்படுத்துங்க. நீர் கொடுக்கிற ஆசீர்வாதத்துக்கு தகுதிப்படுத்துங்கப்பா. காத்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவர் இரட்டிப்பான மன மகிழ்ச்சியும் ஆசீர்வாதத்தையும் சுதந்திரித்துக் கொள்ள கிருபை செய்யுங்க தகப்பனே. காத்திருப்பது மனதை இழைக்க பண்ணும், விரும்பினது வரும் பொழுதோ ஜீவ விருட்சம் போல் இருக்கும் என்று வேதம் சொல்லுகிறதப்பா. ஆண்டவரே, ஜீவ விருட்சமாகி அந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ள பிள்ளைகளுக்கு கிருபை செய்யுங்கப்பா. வாழ்க்கையில் ஜெயம் எடுக்க கிருபை செய்யுங்க. இந்த உலகத்தில் வருகிற எல்லா உபத்திரவங்களை மேற்கொள்ள இயேசுவின் நாமத்தினால் கிருபை செய்யுங்க. அவர்கள் இருதயங்கள் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக தகப்பனே. அப்பா, திடன் கொள்ள வேண்டும் ஆண்டவரே. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தை ஜெயித்தது போல உம்முடைய பிள்ளைகளும் இந்த உலகத்தை ஜெயிக்க கிருபை செய்யுங்கப்பா. பிறருக்காக உம்முடைய சமூகத்துல பரிந்து பேசி ஜெபிக்க பிள்ளைகளுக்கு ஜெப ஆவியினாலும் விண்ணப்பத்தின் ஆவியினாலும் அப்பா நீர் கிருபையா இறங்கும்படியாய் ஜெபிக்கிறோம். என்ன பேசுகிறோம், என்ன செய்கிறோம் என்கிற செயல்ல கவனம் உடையவர்களா இருக்க கிருபை செய்யுங்க தகப்பனே. அப்பா, எண்ணற்ற அற்புதங்களை நீர் வேதத்தில் செய்திருக்கிறோம். நம்முடைய பிள்ளைகள் வாழ்க்கையில இன்று ஒரு அற்புதத்தை காண கிருபை செய்யுங்கப்பா. கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்வான் என்று வேதம் சொல்லுகிறது ஆண்டவரே. ஒரு மனதாய் கேட்கிறோம் ஆண்டவரே. உண்மையே நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. ஒரு ஆத்துமா கூட வீணிலே போகாதபடிக்கு ஒவ்வொரு பிள்ளைகளின் தேவைகளை கர்த்தர் சந்தித்து உடைய பிள்ளைகளை ஜீவனுள்ள சாட்சிகளாக மாற்றுங்கப்பா. பிள்ளைகளுக்காக நியாயத்தை அப்பா பட்ட பகலை போல விளங்க பண்ணுங்க. பிள்ளைகள் வாழ்க்கையில் நடக்கிற எல்லா அநியாயங்கள், வேதனைகள், பிற மனிதர்கள் மூலமாக எழும்புகிற சூழ்ச்சிகள், சத்ருவின் தந்திரங்கள் இயேசுவின் நாமத்தினால் நிர்மூலமாக்கி தகப்பனே. எந்த இடத்துல தலை குனிந்து நின்றார்களோ அந்த இடத்துல பிள்ளைகளுடைய தலையை உயர்த்தும்படியை ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. குழந்தை இல்லாத பிள்ளைகளுக்கு குழந்தை செல்வத்தை கட்டளையிடுங்க. வேலை இல்லாத பிள்ளைகளுக்கு வேலைகளை கட்டளையிடுங்க. வியாதியோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு வியாதியிலிருந்து ஒரு விடுதலையை கட்டளையிடுங்க தகப்பனே. ஆசீர்வாதம் இல்லாமல் கடனில் சிக்கி தவிக்கிறமுடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதத்தை கட்டளையிட்டு கடலில் ஆசீர்வாதத்தை கட்டளையிட்டு இந்த கடலில் இருந்து மேற்கொள்ள கிருபை செய்யுங்க தகப்பனே. அற்புதத்தின் தேவன் அப்பா, அதிசயத்தை கட்டளையிடுங்கப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளின் தேவைகளை கர்த்தர் சந்திங்க ஆண்டவரே. அன்றென்ற நாளுடைய தேவைகளை சந்திப்பேன் என்று வேதம் சொல்லுகிறதப்பா. ஆண்டவரே அப்பா, நீர் அற்புதர் ஆண்டவரே. நாங்கள் ஆராதிக்கிற தேவன் வல்லமை உள்ளவர் ஆண்டவரே. இன்றைக்கு ஒரு அற்புதம் உண்டாவதாகப்பா. எந்த இடத்திலிருந்து இந்த காணலை கேட்டுக்கொண்டிருந்தாலும் சரி, கர்த்தருடைய கரம் இறங்குவதாக தகப்பனே. அவர்களுச்சம் தலையிலிருந்து உள்ளம் கால்வரை இயேசுவின் ரத்தத்தின் வல்லமையினாலப்பா உம்முடைய கிருபை, உம்முடைய மகிமை, உம்முடைய ஆசீர்வாதம், உம்முடைய வல்லமை இறங்குவதாக தகப்பனே. ஆண்டவரே அப்பா, நீ சொல்ல ஆகும், நீ கட்டளையிட நிற்கும் ஆண்டவரே. எல்லா நாள் மாதிரி இந்த நாள் இருக்கக்கூடாதுப்பா. இது ஒரு அற்புதத்தின் நாளாக மாறட்டும் ஆண்டவரே. பிள்ளைகள் வாழ்க்கையில ஒரு ஆசீர்வாதத்தை கட்டளையிடுங்கப்பா. வேதனைகள், வறுமைகள், எரிச்சல்கள் ஆண்டவரே, கர்த்தர் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அநித்தியமான சுபாவங்கள், கர்த்தருக்கு பிரியமில்லாத சுபாவங்கள், கிரியைகள், ஆசீர்வாதத்தை தடை பண்ணுகிற கிரியைகள் இயேசுவின் நாமத்தினால் நிர்மூலமாகுவதாக. ஆவியின் கனிகளினால் உம்முடைய பிள்ளைகளை நிரப்புங்கப்பா. உம்மீது விசுவாசம் வைக்கிறவர்களே இந்த உலகத்தை ஜெயிக்கிறார்கள் என்று வேதம் சொல்லுகிறதப்பா. உண்மையே விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று வேதம் சொல்லுகிறதப்பா. இன்றைக்கு ஒரு மகிமையை நாங்க பார்க்க வேண்டும் ஆண்டவரே. பிள்ளைகள் காத்திருக்கிற ஒவ்வொரு காரியங்களிலும் விண்ணப்பித்த காரியங்கள் அற்புதத்தை காண கிருபை செய்யுங்கப்பா. போதும் ஆண்டவரே, காத்திருந்த காலம் போதும் அப்பா. அற்புதத்தை காண கிருபை செய்யுங்க சீக்கிரத்துல ஆண்டவரே. அப்பா, இந்த மாதத்திலேயே நாங்க அற்புதத்தை காண வேண்டும் ஆண்டவரே. ஜீவனுள்ள சாட்சிகளாக ஒவ்வொரு பிள்ளைகளும் மாற இயேசுவின் நாமத்தினால. அற்புதர் அற்புதர் ஆண்டவரே. நீர் பரலோக ராஜாப்பா. எங்களுக்காக நீர் மனமிறங்கும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. இரக்கத்தின் ஐஸ்வர்யரே, எங்களுக்காக பிதாவிடம் பரிந்து பேசுகிறவரே, நீர் மனம் இறங்கும்படியாக ஜெபிக்கிறேனப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஆண்டவரே குறைகளை இயேசுவின் நாமத்தினால் நிறையாக மாற்றுங்கப்பா. நிறைவானவர் எங்களோடு கூட இருக்கும் பொழுது குறைவானது ஒளிந்து போகும் என்று வேதம் சொல்லுகிறதப்பா. எப்படி நீங்க உரியாவோடு நீங்கள் துணை நின்றீர்களோ அதே போல அப்பா எங்கள் ஒவ்வொருவரோடும் நீர் துணையாக நீர் இருக்க வேண்டும் அப்பா. எங்கள் வலது கையை பிடித்து நீர் வழிநடத்தி சொல்ல வேண்டும் ஆண்டவரே. நாங்க பிடிச்சா ஒரு வேளை சூழ்நிலையை பார்த்து விட்டுருவோம்ப்பா. நீங்க எங்க கையை பிடித்து கொள்ளுங்க ஆண்டவரே. எங்களை வழிநடத்தி செல்லுங்கப்பா. உடைய சித்தத்தின்படி நீர் எங்களை வழிநடத்தி செல்லுங்கப்பா. உடைய இருதயத்திற்கு ஏற்றவனாக ஏற்றவளாக எங்களை மாற்றுவீராக தகப்பனே. இந்த உலக மனிதர்கள் ஆண்டவரே உடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக எழும்பினாலும் கர்த்தராகிய தேவன் அப்பா பிள்ளைகளோடு கூட இருந்து பிள்ளைகளுக்கு வேண்டிய சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் கட்டளையிட்டு நீர் பிள்ளைங்களை வழிநடத்தி சொல்லும்படியே ஜெபிக்கிறோம். மனிதன் அன்பு மாறி போகலாம், மாறாத அன்பு இயேசுவின் அன்பு ஆண்டவரே. உமையே நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. உமை நோக்கி பார்க்கிறோம். உடைய பிள்ளைகளுடைய முகம் வெக்கப்பட்டு போக கூடாதுப்பா. ஜீவனுள்ள சாட்சியாக ஒவ்வொரு பிள்ளைகளையும் மாற்றுவீராகப்பா. மனதார ஆண்டவரே உடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா பேர் பேராய் ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில வேண்டிய கிருபை வரங்களை கட்டளையிட்டு பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. ஆவிக்குரிய தேவைகள் இம்மிக்கு
ஆவிக்குரிய தேவைகளுக்குரிய ஆசீர்வாதங்களை கட்டளையிட்டு பிள்ளைகளை பழிய பெருக பண்ணுங்கப்பா. பிள்ளைகளுடைய சந்ததிகளை கத்தர ஆசீர்வதிங்க தகப்பனே. இவர்களை மாத்திரமல்ல இவர்கள் குடும்பங்களையும் இயேசுவின் இரத்த கோட்டைக்குள் மூடி மறைத்து பாதுகாத்து கொண்டு ஆசீர்வதித்து நீர் வழிநடத்தி செல்லும்படியாய் ஜெபிக்கிறேன்ப்பா. குடும்பமாக ஜீவனுள்ள சாட்சிகளாக உடைய பிள்ளைகள் எழும்பி பிரகாசிக்க இயேசுவின் நாமத்தினால் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவராகிய திரியோக தேவனுடைய வல்லமையுள்ள நாமத்தினால் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். நிரப்படியே செய்கிறீர், அதற்காக நன்றி. ஜெபித்த ஜெபத்தை இயேசுவின் நாமத்தினால் ஆமென்றும் ஆமென் என்று நாங்கள் பெற்றுக்கொள்ள போகிறோம். அதற்காக நன்றி 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 அப்பா. நாம மகிமைப்படுவதாக. காத்துக்கொள்ளுங்க, பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. இம்மட்டும் காத்து வழி நடத்தி வந்த தேவன் இனி வரும் நாட்களிலும் ஒவ்வொரு நாளும் உடைய பிள்ளைகளை கண்மணி போல் நீர் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் தகப்பனே. அது மாத்திரமல்ல, வலது இடதுபுறம் சாய்ந்து விழுந்து போக கூடாது தகப்பனே. நித்திய பரிசுத்த வழியில நடந்து நீர் உடைய பிள்ளைகளுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தின்படி வாக்குத்தத்தமாகிய அந்த ஜீவ கிரீடத்தை பெற்றுக்கொள்ள இயேசுவின் நாமத்தினால் அப்பா பிள்ளைகளை தகுதிப்படுத்துங்கப்பா. ஜெயம் கொள்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஜீவ விருட்சத்தின் கனியை புசிப்பார்கள் என்று வேதம் சொல்லுகிறது ஆண்டவரே. உடைய பிள்ளைகளுக்கு நீர் புதிய நாமத்தை கொடுக்கிறீர் அப்பா. வெண் வஸ்திரத்தை நீர் கொடுக்கிறீர் ஆண்டவரே. உடைய வலது பாரிசத்தில் உட்கார ஒரு இடத்தை கைத்திருக்கிறீர் ஆண்டவரே. சிங்காசனத்தை ஆண்டவர் உடைய பிள்ளைகளுக்காக நீர் அருள் செய்திருக்கிறீர் அப்பா. நன்றி 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 ஆண்டவரே. அப்பா, தகுதி இல்லாத மனிதர்கள் ஆண்டவரே, அப்ரோஜனமான மனிதர்கள் அப்பா, ஒன்றுக்கும் உதவாதவர்கள் ஆண்டவரே. உடைய அன்பின் இரக்கத்தினால் எங்களை தெரிந்து கொண்டீரே, அதற்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. வாழ்வின் எல்லை முடிவு பந்தம் வரையிலும் இயேசு ஒருவருக்காக நிலைத்து நிற்க ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் திராணிகளை கட்டளையிடுங்க, பலனை கட்டளையிடுங்க, விசுவாசத்தை கட்டளையிடுங்க ஆண்டவரே. பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. பிள்ளைகளை இழந்த சந்தோஷம், சமாதானம் ஆண்டவரே எல்லாவற்றிலும் இயேசுவின் நாமத்தினால் இரட்டிப்பான மன மகிழ்ச்சியை கட்டளையிட்டு ஆசீர்வதித்து பாதுகாத்துக் கொள்ளுங்க. பிள்ளைகளோடு கூட இருங்கப்பா. உடைய கரம் உடைய பிள்ளைகளை தாங்கி வழிநடத்தட்டும். நேரப்படியே செய்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். காத்துக்கொள்ளுங்க, பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. இன்னும் இருதயத்துல சோர்வோடு பயத்தோடு சமாதானம் இல்லாமல் இருக்கிற உடைய பிள்ளைகளுக்கு இயேசுவின் நாமத்தினால் தெய்வீக சமாதானத்தை கட்டளையிடுங்க. பரிபூர்ண நன்மையை கட்டளையிடுங்க. ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் உன்னை தொடரும் என்று சொன்ன வசனத்தின்படி ஜீவனுள்ள இந்த உலகத்தில் வாழ்கிற சர்வ சதா நாட்களிலும் உடைய கிருபை, உடைய வல்லமை, உடைய மகிமை உடைய பிள்ளைகளை சூழ்ந்து கொள்ளட்டும். உடைய நன்மை பிள்ளைகளை சூழ்ந்து கொள்ளட்டும் ஆண்டவரே. நேரப்படியே செய்கிறதற்காக நன்றி. உடைய நாம மகிமைப்படுவதாக எங்களை தாழ்த்துகிறோம், பெருமையாக்குகிறோம். எங்களை மண்ணென்று நினைவு கூறுகிறோம். உடைய நாம மகிமைப்படுவதாக இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மற்றும் பெல் ஐகான் கிளிக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. God bless you.